வடக்கு மத்திய மற்றும் வடமேல் மாகாண சபைகளுக்கான தேர்தல் வாக்கெண்ணும் பணிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகள் குறிப்பிடுகின்றார்கள். சில மாவட்டங்களில் 55% சில மாவட்டங்களில் 70% மக்களும் வாக்குகளை அளித்துள்ளதாக மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகள் குறிப்பிடுகின்றார்கள். சில மாவட்டங்களின் தபால் மூல வாக்களிப்பு முடிவுகளை இன்னும் சொற்ப வேளையில் வெளியிட முடியும் என்றும் தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகள் குறிப்பிடுகின்றார்கள். வடமாகாண சபையில் 5 வாக்கெண்ணும் மத்திய நிலையங்கள் நிறுவப்பட்டு 82 வாக்கெண்ணும் நிலையங்களில் வாக்குகள் எண்ணப்படுகின்றன. இதேவேளை பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் வாக்குப்பெட்டிகள் வாக்கெண்ணும் நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. யாழ்ப்பாண மாவட்டத்தில் 63% வாக்குகள் பதிவாகியுள்ளன. கிளிநொச்சி மாவட்டத்தில் 70%, மன்னார் மாவட்டத்தில் 70%, வவுனியா மாவட்டத்தில் 65%, முல்லைத்தீவு மாவட்டத்தில் 71% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்த தேர்தல் மூலம் வடமாகாண சபைக்கு 36 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். வாக்குப்பட்டிகளை வாக்கெண்ணும் நிலையம் அமைந்திருக்கின்றதான மாவட்ட சேலத்துக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. கிளிநொச்சி மாவட்டத்தில் 95 வாக்கெடுப்பு நிலையங்களில் இதுவரை வாக்குப்பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதுவரை மேற்கொள்ளப்பட்ட வாக்குப்பதிவுகள் 70% மேற்பட்டதான வாக்காளர்கள் தங்களுடைய வாக்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். அதேவேளையில் இந்த வாக்கெண்ணும் கடமைகளில் ஈடுபடுகின்றதான உத்தியோகர்களும் தங்களுடைய கடமைகளுக்கு பொறுப்படுத்தி அவற்றை அதாவது வாக்கெண்ணுவதற்கான ஆயத்தங்களோடு இருக்கின்றார்கள். அது மட்டுமன்றி இதுவரையில் நடைபெற்றதான தேர்தல் வாக்கெடுப்பின் பொழுது எந்த விதமான அசம்பாவிதங்களும் பாரியளவு அசம்பாவிதங்களும் ஏற்படாத வண்ணம் இந்த வாக்கெடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. பெறுபவர்களை நாங்கள் 8 மணிக்கு முன்பதாக முதலாவது பெறுபவரை 8 மணிக்கு முன்பதாக அறிவிக்கக்கூடியதாக இருக்கும் என்று கருதுகிறேன். எமது மாவட்டத்திலே இந்த வாக்களை எண்ணுவதற்காக 7 வாக்களிப்பு வாக்கு எண்ணும் நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே வாக்கு எண்ணும் பணிகள் முல்லைத்தீவு மகாவித்தியாலயத்திலே உள்ள 7 வாக்களிப்பு நிலையங்களிலும் வாக்கு எண்ணும் நிலையங்களிலே நடைபெற இருக்கின்றது. 4 மணி அளவிலே தபால் மூல வாக்குகள் எண்ணும் பணி ஆரம்பமாகக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. 63% வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 52 வாக்கெடுப்பு நிலையங்களிலிருந்து வாக்குப்பட்டிகள் எடுத்து வரப்படுவது அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் 7 வாக்கெண்ணு நிலையங்கள் முல்லைத்தீவில் அமைக்கப்பட்டுள்ளதால் முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரை எந்தவித அசம்பாவிதங்களும் இல்லாது வாக்குப்பதிவு நடைபெற்றதாக தெரிவத்தாட்சி அலுவலகர் தெரிவித்துள்ளார். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக முல்லைத்தீவிலிருந்து ராசதுரை ஜெயரூபன். யாழ்ப்பாணத்தின் நயினாதீவிலிருந்து தற்போது வாக்குப்பட்டிகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. புங்குடுதீவு என அழைக்கப்படுகின்ற இந்த பகுதிக்குத்தான் தற்போது வாக்குப்பட்டிகள் படகு மூலமாக கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கடற்படையினரின் உதவியுடன் இந்த வாக்குப்பட்டிகள் புங்குடுதீவிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. புங்குடுதீவிலிருந்து பஸ் சேவையின் மூலமாக வாக்கெண்ணும் நிலையங்களுக்கு இந்த பெட்டிகள் அனுப்பி வைக்கப்படவுள்ளமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. வாக்கெண்ணும் நிலையங்களான 44 வாக்கெண்ணும் நிலையங்களுக்கும் நிலையங்களின் சில வாக்கெண்ணும் நிலையங்களுக்கு இந்த வாக்குப்பட்டிகள் அனுப்பி வைக்கப்படவுள்ளன. கடற்படையினரின் உதவியுடன் இந்த வாக்குப்பட்டிகள் நயினாதீவிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக யாழ்ப்பாணம் புங்குடுதீவிலிருந்து எஸ் கிருஷாந்த் ராஜ்.
வவுனியா மாவட்டத்தின் மீள்குடியேற்றம் செய்யப்பட்ட பகுதிகளிலும் கூட மக்கள் மிகவும் ஆர்வமாக தமது வாக்குகளை அளித்திருந்தார்கள். அந்த வகையிலே எவ்வித அசம்பாவிதங்களும் இன்றி வவுனியா மாவட்டத்திலே வாக்களிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. இதேவேளை வாக்கு எண்ணுவதற்காக வவுனியா மாவட்ட செயலகத்திலே 10 வாக்கெண்ணும் நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக வவுனியா மாவட்ட செயலகத்திலிருந்து நவரத்னம் கபிலநாத்.